தினம் பொய்ய சொல்லி சொல்லி சொல்லியே உங்களை ஏமாத்திக்கிட்டு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே வாரத்தில் நீட்டு தேர்வு ரத்து பண்ணும் பண்ணானுங்களா? கிழிச்சான். வாய்கிழியே பேசினானு. ஒரு வாரம் ஆயிடுச்சு. 4.5 வருஷம் ஆயிடுச்சு. இடையில என்ன பண்ணாங்க? நீட்டு தேர்வு ரத்து பண்ணதுக்கு கையெழுத்து போடணும். அந்த கையெழுத்து வாங்கினாங்க. 1 கோடி கையெழுத்து. யார் கையெழுத்து? இந்த கையில ஒரு கையெழுத்து, இந்த கையில கையெழுத்து போட்டானுங்க. போட்டு என்ன பண்ணாங்க? ரத்து ஆயிடுச்ச நீட்டு தேர்வு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? நாங்க அப்ப சும்மா சொன்னோம், அதுக்கு நாங்க மத்தியில நாங்க ஜெயிச்சிருக்கணும். இது முதல்ல சொல்ல வேண்டியதானே? இல்ல, நீ சொல்லிருக்கணும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வு ரத்து செய்வதற்கு முயற்சி செய்வோம் சொல்லிருக்கணும். நீ பொய்ய சொல்லிட்டு இருக்கிறிய. நீ சொன்ன பொய்யெல்லாம் ஒரு புத்தகமா நான் போட்டிருக்கேன். சும்மா விட மாட்டேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா விடியல் எங்கே ஆன்லைன்ல இருக்கு, வாங்கி படிங்க. ஆன்லைன்ல போங்க, இல்ல படிங்க. விடியல் எங்கே. இதுல என்ன தெரியுமா? திமுக உங்களுக்கு தமிழக மக்களுக்கு செய்த 505 சத்தியங்கள் இல்ல வாக்குறுதிகளும் வச்சுக்கலாம். தேர்தலுக்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்கு செய்த 505 வாக்குறுதிகள், சத்தியங்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டுகளில் இதையெல்லாம் 505 சத்தியங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல முறை உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து, இந்த 505 வாக்குறுதிகள் எத்தனை தெரியுமா நிறைவேற்றிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள்? வெறும் 66 தான். 505ல வெறும் 66 வாக்குறுதிகள். அதுல நீங்க விழுக்காடுல எடுத்துக்கீங்கன்னா எத்தனை விழுக்காடு தெரியுமா? வெறும் 13 விழுக்காடு. 505ல 66னா வெறும் 13%. திமுக எவ்வளவு மார்க் எடுத்திருக்கு தேர்வுல? 13 மார்க். 13 மார்க் எடுத்தா என்ன ஆகும்? ஃபெயிலா. 13 மார்க் எடுத்தா ஃபெயில். 35 மார்க் எடுத்தா தான் பாஸ், ஜஸ்ட் பாஸ். ஆனா அது கூட எடுக்கல திமுக. 13 மார்க் எடுத்த திமுக ஃபெயிலான கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா? வரவே கூடாது. தகுதி கிடையாது, திறமை கிடையாது, நேர்மை கிடையாது, நிர்வாகம் தெரியாது, எதுவுமே தெரியாது. கொள்ளை அடிக்கணும். அந்த பண மூட்டை, கொள்ளடிச்ச பண மூட்டை தேர்தல் நேரத்தில் வந்து ராத்திரில கரண்ட் ஆஃப் பண்ணுவானுங்க. 1.5 மணி விடுவிடா போய் கொடுப்பான். 1000 வரும். இப்பெல்லாம் கரண்ட்ல ஆஃப் பண்றது இல்லை, தைரியமா கொடுக்கறான். ஏன்னா அது மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் நீங்களே கேட்டு வாங்குறீங்க. ஏயா என் வீட்டுக்கு வரல, பக்கத்து வீட்டுல கொடுத்தியா? என் வீட்டுக்கு ஏன் எப்ப வரப்போற? எங்க வீட்டுல 5 ஓட்டு இருக்குது, வந்து கொடுத்துட்டு போயா? நீங்களே கேக்குறீங்க. அவனுக்கு தைரியம் வந்துடுச்சு. ராத்திரில திருடன் பகல்ல வந்து தைரியமா கொடுத்துட்டு போறான். நீங்களும் வாங்கிட்டு 500 1000 வாங்கிக்கிட்டு அவனுக்கு ஓட்டு போறீங்க. அந்த ஓட்டுலயும் பிரிச்சு வர போறீங்க. மனசாட்சி உங்களுக்கு உறுத்துமா? ஐயோ வாங்கிட்டோமே, சரிடா இவனுக்கு 2 ஓட்டு அவனுக்கு 2 ஓட்டு பிரிச்சு போட்டுடலாம். இல்ல 5 ஓட்டுல 3 ஓட்டு நமக்கு பிடிச்ச கட்சி, 2 ஓட்டு காசு கொடுத்தவனுக்கு. இதுதான் நடக்குது. அதனால்தான் திருடர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வராங்க, கொள்ளடிக்கிறவங்க எல்லாம் ஆட்சிக்கு வராங்க, திறமை இல்லாதவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வராங்க, நேர்மை இல்லாதவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க, நிர்வாகம்னா என்னன்னு தெரியாதவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. காரணம் என்ன? தமிழக மக்கள். நீங்கள் தான் காரணம். நீங்க தான் ஓட்டு போட்டு அவங்களை தேர்வு பண்றீங்களே. நாங்களும் எவ்வளோ நீர் மேலாண்மைனா என்ன, கல்வி எப்படி இருக்கணும், சுகாதாரம் எப்படி உங்களுக்கு கொடுக்கணும், விவசாயிகள் எப்படி இருக்கணும், விவசாயத்தை எப்படி செய்யணும், விவசாயிகள் எப்படி மதிக்கணும், விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பாக்குறேன். எனக்கு சோறு போடுற கடவுள் யாரு? விவசாயிகள். அவங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னு நான் பாக்குறேன். கல்வி எப்படி, எந்த நிலையில இருக்கணும்? கார்த்தி பேசினார்ல, 1 பைசா உங்க வீட்டுல இருந்து ஒரு பைசா நீங்க செலவு பண்ணக்கூடாது கல்விக்கு. அத்தனையும் தமிழக அரசு செலவு பண்ணும். நல்ல தரமான கல்வி, சுமை இல்லாத கல்வி. இந்த மூட்டை தூக்குற வேலையெல்லாம் இருக்காது. என்ன மூட்டை தூக்குற? இந்த பிள்ளைங்க எல்லாம் மூட்டை தூக்கிட்டு போகும் பள்ளிக்கூடத்துக்கு. என்ன புக்கு புத்தகம் அதெல்லாம் இருக்காது நம்ம ஆட்சியில். எல்லாமே ஐபேட் கொடுப்போம், டேப்லெட், ஐபேட் என்னென்ன கொடுத்து அங்கே டிஜிட்டல் கிளாஸ் ரூம், இலவசம், நல்ல தரமான கல்வி. ஆனா இன்னைக்கு திமுக என்ன பண்றான்?
கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு, இந்தியாவிலே கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு தானா? அடப்படுவாவீங்களா? அதுக்கு ஒரு விழா நடத்துறாங்க. அந்த பணம் யாருடைய பணம்? மக்கள் பணம், உங்களுடைய பணம். இந்த விழாவில் என்ன பேசுறாங்க? இந்தியாவிலே கல்வியில தமிழ்நாடு தான் சிறந்தது. நான் சொல்றேன், நான் கேட்கிறேன், 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடத்தில் 75 லட்சம் பிள்ளைகள் படித்தார்கள். அரசு பள்ளிக்கூடத்தில், கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அப்போ தனியார் பள்ளிக்கூடத்தில் 35 லட்சம் பிள்ளைங்க படிச்சாங்க 10 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் 52 பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. 10 ஆண்டுக்கு முன்பு எவ்வளவு படிச்சாங்க? 75 லட்சம் பிள்ளைங்க படிச்சது, இன்னைக்கு 52 பிள்ளைங்க தான் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் பள்ளிக்கூடத்தில் 35 லட்சம் பிள்ளைங்க படிச்சாங்க, இன்னைக்கு 65 லட்சம் பிள்ளைங்க படிக்கிறாங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, தனியார் பள்ளிக்கூடம் வெறும் 12,500 தனியார் பள்ளிக்கூடம் தான் இருக்கு. அரசு பள்ளிக்கூடம் எவ்வளவு தெரியுமா இருக்கு? 37,500 அரசு பள்ளிக்கூடம் இருக்கு. வெறும் 12,500 அரசு தனியார் பள்ளிக்கூடத்துல 65 லட்சம் பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா 37,500 அரசு பள்ளிக்கூடத்துல வெறும் 52 லட்சம் பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க. இன்னைக்கு குறைஞ்சிடுச்சு. அரசு பள்ளிக்கூடத்தை யாரும் அனுப்புறது கிடையாது. ஏன்? ஆசிரியர்கள் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, உடஞ்ச பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. தொடக்க பள்ளிக்கூடத்தில் 4000 தொடக்க பள்ளிக்கூடம் 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் தமிழ்நாட்டில் தொடக்க பள்ளிக்கூடத்தில் 4000 பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறார். அந்த ஒரு வாத்தியார் எத்தனை பேர் கற்றுக் கொடுக்க முடியும்? 1ஆவதுக்கு அதே வாத்தியார், 2ஆவது, 3ஆவது, 4ஆவது, 5ஆவது ஒரே வாத்தியார் தான். எத்தனை பள்ளிக்கூடம்? 4000 பள்ளிக்கூடம். என்னத்தை கற்றுக் கொடுக்க போற? அதனால தான் என்ன பண்றாங்க, பிள்ளைங்க அரசு பள்ளிக்கூடத்துக்கு போறது கிடையாது, எல்லாம் தனியார் பள்ளிக்கூடத்தில் போய் கான்வென்ட்ல போய் சேர்க்கிறாங்க. ஆனா இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே தமிழ்நாடு தான் கல்வியில சிறந்ததுன்னு பேசுங்களாண்டா. வெக்கம் மானலாம் இல்லையா உங்களுக்குலாம் பேசுறதுக்கு? யாரும் போக மாட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கு, அரசு பள்ளிக்கூடம். இது பள்ளிக்கூடம் மட்டும் இல்ல, இப்ப கல்லூரி எடுத்துக்கங்க. தமிழ்நாட்டில் 180 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஒரு காலத்துல போட்டி போட்டுட்டு எங்களுக்கு அட்மிஷன் வேணும், எங்களுக்கு வேணும், நாங்க வேணும், அங்க போனோம், எப்படியாவது படிச்சாங்க பிள்ளைங்க. அதிகமா யார் சேர்ந்தாங்கன்னா பெண்கள் சேர்ந்தாங்க. நானும் எத்தனையோ கல்லூரிகள் லெட்டர் கொடுப்பேன், ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க, லெட்டர் கொடுத்தா சேர்த்துருவாங்க. இன்னைக்கு ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஏன்னா 25% இடம் காலியா இருக்கு, யாரும் சேர மாட்டாங்க. என்னடா காரணம் கேட்டா, முதல்ல 180 கல்லூரியில 100 கல்லூரியில பிரின்சிபல் கிடையாது. அதுல இணை பேராசிரியர்கள் இருக்கிறாங்க, உதவி பேராசிரியர். அவர்கள் கிட்டத்தட்ட 10,500 இடங்கள், அதுல 9,000 இடங்கள் காலியா இருக்கு. இணை பேராசிரியர்கள் இந்த கல்லூரியில் கற்கின்ற மாணவர்களுக்கு கத்துக் கொடுக்கின்ற இணை பேராசிரியர்கள் 10,500 பொறுப்புல 9,000 பொறுப்பு காலியா இருக்கு. அப்புறம் எப்படிதான் சேருவாங்க, எப்படி படிப்பாங்க? ஆனா இந்தியாவிலே கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு. இதுதான் திமுகவுடைய கோயபிள்ஸ் பிரச்சாரம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாட்களாக உயர்த்துவோம். உயர்த்தினாங்களா? என்ன தெரியுமா ஆனந்திமா, தமிழ்நாட்டில் 85 லட்சம் பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க 100 நாள் வேலை வாய்ப்புக்கு. பதிவு பண்ணல 75 லட்சம் பேர் தான் அதுல பயன்படுறாங்க. ஆனா இந்த வருஷம் வெறும் 45 லட்சம் பேருக்கு தான் வேலையை கொடுத்திருக்கிறாங்க. 85 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க. ஆனா எவ்வளவு பேர் கொடுத்து? 45 லட்சம் பேருக்கு தான் வேலையை கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு நாள் திரும்ப வேலை கொடுத்திருக்கிறாங்க? இன்னைக்கு வரைக்கும் 10 நாள். வெறும் 10 நாளுக்கு தான் வேலை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இவங்க சொன்ன வாக்குறுதி என்ன? 100 நாள் வேலையை 150 நாளா உயர்த்துவோம். எவ்வளோ பெரிய பொய், எவ்வளோ பெரிய ஒரு பொய்யே சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னும் சொல்லித்தான் இருக்கிறாங்க. இப்படி நாங்க ஆட்சிக்கு வந்தா மாசம் மாசம் மின்சார கணக்கெடுப்பு நடத்துவோம். இப்ப திருப்பூர் மாநகரத்தில் இருக்கிறீங்க நீங்க, சொத்து வரியை ஏத்திட்டாங்க, மின்சார கட்டணத்தை ஏத்திட்டாங்க. மின்சார கட்டணத்தினால உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை,
இந்த தொழிற்சாலையில் வைத்திருந்த முதலாளிகளுக்கும் பாதிப்பு. அவங்களால மின்சாரம் கட்டணம் கட்ட முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளில் 4 முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள். 4 முறை. குடிநீர் வரி உயர்த்திட்டாங்க, சொத்து வரி உயர்த்திட்டாங்க, பால் விலையை ஏத்திட்டாங்க, போக்குவரத்து ஏத்திட்டாங்க. ஏன் பாதாள சாக்கடை வரியின் பூசா போட்டு அதையும் விலை ஏத்திட்டாங்க. எதையும் விட்டு வைக்கல திமுக காரன். எவ்வளவு தெரியுமா கடன் வாங்கியிருக்கிறான்? அதாவது சுதந்திரம் இந்தியா 1947 இருந்து 2021 வரை, இந்தியா சுதந்திரம் அடைந்து 2021 அதிமுக ஆட்சி இறுதி காலத்தில் தமிழ்நாட்டினுடைய நேரடி கடன் 4,30,000 கோடி, கிட்ட 4,50,000 லட்சம் கோடின்னு வச்சுங்க. இப்ப இந்த 4.5 ஆண்டுல தமிழ்நாட்டினுடைய நேரடி கடன் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 9,70,000, அதாவது 9.5 லட்சம் வச்சுங்க. 4.5 லட்சம் கோடியிலிருந்து 4.5 ஆண்டுகள்ல 9.5 லட்சம் கோடியாக கடன் வாங்கியிருக்கின்றார்கள் திமுக அரசு. இதுதான் நிர்வாக திறமையா? இவ்வளோ காலமா 78 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் நேரடி கடன் 4.5 லட்சம் கோடி. ஆனா 4.5 வருஷத்துல அப்படியே 2 மடங்கு ஆக்கிட்டானு. ஏன் தெரியுமா கடன் வாங்குறாங்க? வட்டி கட்ட முடியல. எங்கேயாவது வட்டி கட்டத்துக்கு கடனை வாங்கி வட்டி கட்டுவாங்களா? இந்த திமுக கடனை வாங்கி வட்டி கட்டுறாங்க. அந்த வட்டிக்கு, அந்த கடனுக்கு வட்டி மறுபடியும் கட்டணும். அங்க யாரு வாங்குறாங்க? இங்க இந்த கடனை வாங்கி இந்த வட்டியை கட்டுறான். அந்த வட்டிக்கு எங்கன்னா அங்கிருந்து கடன் வாங்கி இந்த வட்டி கட்டணும். அவனுக்கு என்ன, இன்னொரு 4 மாசம் தான், அடுத்தது யார் வருவாங்க? அவன் வரப்போறது கிடையாது, நம்ம எல்லாம் கொள்ளடிச்சுட்டு போறோம் அப்படின்னு அவன் அந்த முடிவில் இருக்கிறாங்க திமுக காரங்க. அப்படி இவங்களுக்கு நிர்வாகம் தெரியாது, நேர்மையும் தெரியாது, திட்டங்கள் இல்லை, எல்லா ஏமாத்து வேலை. இருக்கிற கனிம வளங்களை சொன்னிட்டாங்க, உங்க பிள்ளைகளை கெடுத்துட்டாங்க, உங்க பேர பிள்ளைகளை அழிச்சிட்டாங்க, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. 4 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தைய இந்த மனித மிருகங்கள், போதையில் இருக்கிற மனித மிருகங்கள் எல்லாம் கெடுத்துட்டு நாசப்படுத்தி அதன் பிறகு அப்படியே எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கு பயந்து போயிருக்கிறாங்க. இதெல்லாம் சரியான பாடத்தை தமிழக மக்கள் புகட்ட வேண்டும். நேரம் வந்துடுச்சு. இன்னொரு 4-5 மாசம் தான். 4-5 மாசம். இன்னைக்கு நீங்க முடிவு செய்து என்ன பண்ணணும்? ஒன்னே ஒண்ணு நீங்க இன்னைக்கு முடிவு செய்கிறது என்னன்னு, வருகின்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை இன்னைக்கு நீங்க எடுங்க. இன்னைக்கு நீங்க யார் வரக்கூடாதுன்னா திமுக வரக்கூடாது. திமுக நிச்சயமாக வரக்கூடாது, வந்துடக்கூடாது. வந்துட்டா உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள், விவசாயிகள் நிலையை நினைச்சு பாருங்க, தொழிலாளர்களோட நிலையை நினைச்சு பாருங்க, மாணவர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், அத்துணை தரப்பு உழைப்பாளர்கள், பாட்டாளிகளோட நிலை மோசமா இன்னைக்கு இருக்கு. இன்னும் மோசமாயிடும். ஏன்னா இவங்களுக்கு எந்த நிர்வாக திறமை எதுவுமே தெரியாது, கிடையாது.